friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட பர்சனலா ஏதாவது போட்டோவோ, வீடியோவோ, ஏதாவது ஃபைலோ நீங்க வந்து உங்க மொபைல்ல மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா, மொபைல்லே ஏதாவது அதுக்குன்னு தனியா பிரைவேட்டா ஏதாவது ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சோ அப்படி வந்து யூஸ் பண்ணி நீங்க பாஸ்வேர்ட் போட்டு உள்ள சேவ் பண்ணும்போது வேற யாராவது அந்த ஆப் ஓபன் பண்ணாங்க அப்படினா அதல பாஸ்வேர்ட் போடுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அப்போ நம்ம கிட்ட வந்து நீ என்ன பாஸ்வேர்ட் போட்டுருக்க, இதுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு கேட்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ரைவேட்டாக ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம வேற யாராவது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபோட்டோ வீடியோ மறைச்சி வச்சிருக்க அந்த ப்ரைவேட் ஆப் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு சீக்ரெட்டான ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஆப், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க அந்த ஆப். இந்த ஆப்பை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் பார்க்குறதுக்கு அப்படியே கால்குலேட்டர் ஆப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களை வந்து ஒரு 4லேருந்து 8 டிஜிட்டுக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 4லேருந்து 8 டிஜிட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் நீங்கள் அதே பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து ஈக்குவல்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஸோ இதில் கிராண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் அலோ அக்சஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு பேக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஆப் ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து வரும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்டு ரெக்கவரி கொஸ்டின் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து மேலே கொஸ்டின் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஆனிவர்சரி டேட் என்றைக்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனிவர்சரி டேட்டையும் நான் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதெல்லாமே ஒன் டைம் செட் பண்ணும்போது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா காட் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்வேர்ட் ரெக்கவரி இமெயில் அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ இல்லைனா ஏதாவது ஃபைல்ஸு நீங்கள் எதை மறைச்சி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போது இதில் வந்துட்டு எப்படி நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற ஃபோட்டோவையோ வீடியோவையோ எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோவோ, வீடியோவோ, ஃபைலோ எதை நீங்கள் வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிக்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கிற பிக்சர் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். எதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பிக்சர் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் டு வால்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட் அ டயத்தில் எத்தனை பிக்சர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மூவ் டு வால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் சூஸ் ஒன் ஃபோல்டர் அப்படின்ருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிக்சரை வந்து எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இதில் ஆப்ஷன் வந்து கடுத்து பாருங்கள். அதாவது பிக்சரா, வீடியோவா, ஃபைல்ஸா அப்படிங்கிறத நான் பிக்சர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்சர்லேயே சேவ் ஆகட்டும். அதனால் பிக்சருங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் வந்து ஹிடன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பிக்சர் வந்து அந்த ஃபோல்டரில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும், எத்தனை வீடியோ வேணாலும், எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சப்போஸ் இந்த ஆப்பை வந்து வேறு யாராவது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கும்போது கால்குலேட்டர் ஆப் மாதிரி தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே அச்சஸ் எல்லாம் கால்குலேட்டர் ஆப்பில் நம்ம எப்படி நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து எல்லாமே நம்பர் போட்டு கால்குலேட் பண்ணிக்க முடியும். பட் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்து ஈக்குவல்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ரொம்பவே சூப்பரான ஆப்பு. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.